குழந்தைங்களே, இன்னைக்கு திருவம்பாவை உடைய 12வது பாடல். இந்த பாடல்ல பெண்கள் தங்களுடைய தோழியை கூப்பிட வரும்போது இப்படி சொல்றாங்க: நம்முடைய இந்த பிறவி துயர் நீங்கணும்னா அதுக்காக இந்த இறைவன் நமக்காக கூத்தாடுறான். அது என்ன பிறவி துயர்? இப்போ ஒரு ஜென்மம் நம்ம பிறந்திருக்கோம். பொதுவா ஒரு மரபு சார்ந்த நம்பிக்கை என்னன்னா, பொதுவான நம்பிக்கை என்னன்னா, நமக்கு 14 பிறவி இருக்கு. நம்ம இப்ப எத்தனாவது பிறவியில் இருக்கோம் நமக்கு தெரியாது. அப்போ எல்லா அடியவர்களும் இறைவன் கிட்ட வேண்டது என்னன்னா, ஐயோ எனக்கு இந்த ஜென்மம் முடிஞ்சிடணும், இனிமே நான் பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பிறவி துயர் முடியறதுக்காக நடனமாடுகிறான் சிவபெருமான். என்னென்ன நடனமா எப்படி நடனமாடுகிறார்? தில்லை சிற்றம்பலத்தில் தீயை கையில் வைத்துக் கொண்டு நடனமாடுகிறான். அப்புறம் இந்த வானகம், இந்த வையகம் எல்லாவற்றையும் காப்பதும் கடவுள், படைப்பதும் அவனே, காப்பதும் அவனே, அழிப்பதும் அவனே. இப்படி எல்லாவற்றையும் செய்து நம்மை காப்பாற்றுறாங்க இந்த கடவுள். இவரை நாம் வணங்க வேண்டும். இவரை எப்படி வணங்க வேண்டும்? நம்முடைய கையில் போட்டிருக்கிற வளையல்கள்ல கலகலகலகலவன சத்தம் மாதிரி, நம்ம போட்டிருக்கிற நகைகள் எல்லாம் சத்தமிடும்படி, நதி பூக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த ஆற்றில் குடைந்து குடைந்து நீராடி அந்த பரமனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். சீக்கிரம் எழுந்துது, ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்? தூங்காது, எழுந்து வா, சீக்கிரம் எழுந்து வா. நம்ம சிவபெருமானை பற்றி பாடலாம். இப்போ இங்க ஒரு முக்கியமான கதை இருக்கு. அதாவது இறைவன் தீயை கையில் வைத்துக் கொண்டு நடமாடுகிறான். இன்னைக்கு திருவாதிரை நாள். திருவாதிரை நாள்ல உங்க வீட்டுல என்னெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க? களி சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? நேற்று, அதாவது நான் இன்றைக்கு திருவாதிரைன்னு சொன்னது, இந்த வீடியோ போட்டது இன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது ஒரு நாள் தள்ளி போயிருக்கோம். அப்ப திருவாதிரை அன்னைக்கு நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டுருப்பீங்க? களி சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ ஏன் இந்த களி நம்ம சாப்பிட்றோங்கிறதுக்கும், இந்த தீயை வைத்து கையில் வைத்துக் கொண்டு இந்த சிவபெருமான் ஏன் நடனம் ஆடுகிறாருங்கிறதுக்கும் ஒரு கதை சொல்றேன். இந்த தாருக வனத்தில் இருக்கிற முனிவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம கடவுளை நிந்தனை செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ சிவபெருமான் இவங்களை நல்வழிப்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுவை மோகினி அவதாரம் எடுத்து வர சொல்லுவார். தான் பிச்சாண்டவர் பிச்சை எடுக்கிறவர் மாதிரி வேஷம் போட்டுவார். 2 பேரும் போகும்போது அந்த தாரக வனத்து முனிவர்களுடைய மனைவிகள் எல்லாம் இந்த பிச்சாண்டாராகி இருக்கக்கூடிய சிவபெருமானோட அழகுல மயங்கி அவங்க பின்னாடி போயிடுவாங்க. இந்த மோகினியுடைய அழகுல மயங்கி இந்த முனிவர்கள் எல்லாம் அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு சுய உணர்வு வரும்போது கோபமா வரும். என்னடா எங்களை லூசு நினைச்சிட்டாங்களா, இப்படி எங்களை ஏமாத்திட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த சிவன் தான். இந்த சிவனை ஒழிச்சு கட்டியே தீரணும், எப்பாடு வட்டாலும் இந்த சிவனை ஒழிச்சிடணும்னு சொல்லி அவங்க ஒரு யாகம் நடத்துவாங்க. அதுக்கு பேரு அபிசார யாகம் பேரு. அதாவது கடவுளை நிந்தனை பண்ற யாகம். அந்த யாகத்தை நடத்தி அதுல புலிய வர வைப்பாங்க. அந்த புலிய வர வச்சு அதை சிவன் மேல ஏவி விடுவாங்க. சிவன் என்ன பண்ணுவாங்க? புலிய கொண்டு அதோட தோலை ஆடையா போட்டுக்குவாங்க. அது மாதிரி புலியை ஏவுவாங்க, யானையை ஏவுவாங்க, மானைய, இந்த மாதிரி வர மிருகங்கள் எல்லாம் சிவபெருமான் கொண்டு அதோட தோலை ஆடையா போட்டுக்குவார். உடுக்கையை ஏவுவாங்க, உடுக்கையை அப்படியே கையில் வச்சுக்குவாரு. சூலத்தை ஏவுவாங்க, சூலத்தை அப்படியே அது எல்லாத்தையும் வெற்றி கொண்டு அதை கையில வச்சுக்குவார். கடைசியில பாம்பை ஏவுவார். அந்த பாம்பை அவரோட கழுத்துல போட்டுக்குவார். முயலகன்கிற ஒரு
அரக்கனை அனுப்புவான். அந்த புயலகன் அரக்கன் அப்படியே அவனையும் ஜெயிச்சு அவனை தன்னோட காலை கடியில போட்டு அவன் மேல காலை வச்சு நிற்பார். கடைசியில் அந்த யாகத்திலேருந்து வர ஒரு பெருந்தீய அனுப்புவாங்க. இப்போ புயலகன் மேல கால் வச்சிருக்காரு. அந்த யாகத்தீய கையில வாங்கி கையில வச்சு உலகமே அதிர்ற மாதிரி டான்ஸ் ஆடுவார். அதுதான் அந்த தீயை கையில் வைத்துக் கொண்டு ஆடும் நடனம். இத விஷ்ணு பார்த்துட்டு இருப்பார். அவர் ஆதிசேஷன் மேல் படுத்துக்கொண்டு இதை ஞான கண்ணில பார்க்கலாம். அவருக்கு மோகினியா வேற வந்திருக்காரு. அதனால அவர் பார்க்கும்போது அசைவு ஜாஸ்தியா இருக்கும். அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும், ஜாலியா இருக்கும். அப்போ ஆதிசேஷன் கேட்பாரு, என்ன விஷ்ணுவே ரொம்ப அதிர்வா இருக்கே, உங்களுடைய பாரம் எனக்கு தாங்க முடியாம இருக்கேன்னு. ஒருவேளை நான் சிவனோட டான்ஸ ஞான கண்ணுல பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ நானும் பார்க்கணுமே, நீங்க ரசிக்கிற காட்சியை நானும் பார்க்கணுமே. அப்படியா? நீ பார்க்கணும்னா நீ பூலோகத்துக்கு போய் தான் பார்க்கணும், அங்க போய் பிறந்துதான் பார்க்கணும். நீ சிவபெருமானுக்கு தவம் பண்ணாதான் இந்த காட்சி உனக்கு கிடைக்கணும். சரின்னு சொல்றான். அப்போ அவரை பூலோகத்துக்கு பதஞ்சலி முனிவரை அனுப்புற. இவருக்கு இந்த பதஞ்சலி முனிவருக்கு கால் பாகம் பாம்போடதாகவும் உடம்பு மனித உடம்பு இருக்கக்கூடிய இந்த பதஞ்சலி முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுவார். சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வேணும், நீங்கள் ஆடுற அந்த நடனத்தை பார்க்கணும், நானு தீய கையில வச்சு ஆடுற நடனத்தை பார்க்கணும். அப்படியா? இதே அப்ளிகேஷன் தான், இதே கோரிக்கையத்தான் வியாக்கிரபாதரும் வச்சிருக்கார். நீங்க 2 பேரும் திருச்சிற்றம்பலத்துக்கு நீங்க திருவாதிரை அன்னைக்கு வாங்க, நீங்க இந்த டான்ஸ பார்க்கலாம். ஒரு இங்க சேர்ந்த ஒரு சிவனடியார் இருக்கார். அவர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். அதாவது ஒரு கொள்கையா வச்சிருந்தார். ஒரு தடவை மழை நிறைய பெஞ்சு அவருக்கு பாவம் அரிசியே சரியா கிடைக்கல. வீட்டுல என்ன இருக்குன்னு பார்த்தா குருண அரிசி தான் இருக்கு. அதை வச்சு ஒரு களி பண்ணிட்டு சிவனடியார் யாரும் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு சிவனடியார் வரார். அவர் யாரு? சிவனே சிவனடியார் உருவம் கொண்டு வரார். வாங்கன்னு இவர் கூப்பிடுறார், உபசரிக்கிறார். அப்புறம் சொல்றார், இந்த மாதிரி மழையானால எங்கிட்ட அரிசி இல்லை, நான் குருணையும் வச்சு களி பண்ணியிருக்கேன், நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க. ஓ சாப்பிடுறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பத்தோடும் சந்தோஷத்தோடும் அவர் சாப்பிட்டுட்டு போறார். தான் இங்க வந்த செய்தியை அந்த அரசனுக்கு கனவுல சொல்லிடுறார். அடுத்த நாள் காலையில கோவில்ல கதவை திறந்த உடனே மூல விக்கிரகத்துக்கு பக்கத்துல நிறைய களி இருக்கு. நம்ம சாப்பிட்டா அப்படி செஞ்சிருக்கோம் இல்ல, நாம களியே படைக்கலையே, இப்பதானே கதவை திறக்கிறோம், இது எப்படி வந்ததுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரே அதிசயமா இருக்கேன்னு இந்த விஷயம் ராஜா காதுக்கு போகுது. அப்ப ராஜா நேரா வர்றார். இந்த சேந்தன் வணங்குறார். ஐயோ ராஜா, நீங்க பெரியவர், என்ன போய் எதுக்கு? உன்னுடைய களிய சாப்பிடறதுக்காக தான் இறைவனே வந்திருக்கார். அப்ப நீ என்னை விட வசந்தவன், அதனால நான் உன்னை வணங்குறேன். அதனால்தான் நம்ம திருவாதிரை அன்னைக்கு இந்த களிய சாப்பிடுறோம். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதர் தான் புலிக்காலும் புலி நகமும் அவருக்கு இருக்கு. அவருக்கு எப்படி இது வந்ததுன்னா, அவர் சிவனை குறிச்சு தவம் இருக்கார். அவர் சிவனை குறிச்சு எதனால தவம் இருக்கார்? அவர் சிவனுக்கு பூ பறிச்சு போடும் பொழுது வண்டு மொய்த்த பூவை போடக்கூடாது, அது எச்சு. அதே மாதிரி எந்த விதமான குறையும் இல்லாத பூக்களை போடணும்னு இருட்டிலேயே சீக்கிரமா எழுந்தது மரத்திலேயே பறிக்கும் போது அவருக்கு பாவம் கையில ஸ்வாய்ப்பு இதெல்லாம் வருது. அப்ப அவர் நினைக்கிறார், நமக்கு புலி மாதிரி கால் இருந்தா டக்குன்னு மரத்துல ஏறலாம் அப்படின்னு. அவர் சிவபெருமானை குறிச்சு அவருடைய நடனத்தை காணணும்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமானை குறிச்சு தவம் இருக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், உங்களுக்கு அர்ச்சிக்கக்கூடிய மாலைகளை பறிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு புலிக்காலு புலிக்கையே இருந்தா நல்லா இருக்குமே, அப்படியே ஆகட்டும்ட்டு. அப்புறம் எனக்கு உங்களோட நடனத்தை பார்க்கணும், நீ வா, அங்க வா, திருவாதிரை அன்னைக்கு வா, நீ அந்த நடனத்தை பார்க்கலாம். அப்படிதான் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் அந்த இடத்துல திருவாதிரை அன்னைக்கு, திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம், கடவுளுடைய நட்சத்திரம் திருவாதிரை அன்னைக்கு, மார்கழி மாசத்து பௌர்ணமி அன்னைக்கு இறைவன் இப்படி நடனம் பண்றார். அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தவர்கள்
வியாக்கிரபாதரும் பதஞ்சலி குரு. நம்ம களி சாப்பிட்றது அந்த சேர்ந்த நாள். ஸோ நாளைக்கு 13வது பாடலோட உங்களை பார்க்குறேன்.